சிவாஜியினுடைய நடிப்புலக எதிரி எம்ஜிஆர். ஆனால் அந்த எம்ஜிஆர் நோயுற்று அமெரிக்காவிலே இருந்து சிகிச்சை பெற்று நலமடைந்த நிலையில் சென்னை வந்து சேர்ந்தார். அவர் முதல்வராக இருக்கிறார். அவருக்கு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தை போட்டு காட்ட வேண்டும் என்று அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கலைஞானம் போய் எம்ஜிஆரிடம் சொல்கிறார். நடிகர் சங்கத்தில் எம்ஜிஆருக்காக மட்டும் தனியாக அந்த படம் போட்டு காட்டப்பட்டது. எம்ஜிஆர் மற்ற அமைச்சர்கள், எம்ஜிஆருடைய மனைவி வி.என். ஜானகி, படம் எடுத்த கலைஞானம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். படம் ஓடுது. கடைசி 15 நிமிடங்கள் வேற எதுவுமே கிடையாது, மிருதங்கம் மட்டும்தான் வாசிப்பார். 1 நிமிடம் 2 நிமிடம் இல்ல, 15 நிமிடங்கள் கேமரா இங்கங்க அசையாது, சிவாஜி வாசிப்பார். படம் முடிகிறது, ரத்தம் வழிய சிவாஜி இருக்கிற காட்சி முடியும். படம் முடிந்தது, எல்லோரும் எழுந்து விட்டார்கள். எம்ஜிஆர் கன்னத்தில் இப்படி கையை வைத்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தார். எம்ஜிஆர் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். 5 நிமிடம் ஆனது, எழுந்து நிற்கவில்லை. வி.என். ஜானகி எழுந்து நிற்கிறார், மந்திரிகள்லாம் நிற்கிறார்கள். பிறகு கலைஞானம் மெல்ல போய், என்னையா 5 நிமிடம் திரையரங்கத்தில் அந்த நடந்த காட்சி முடிந்த இடத்திலேயே பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல எழுந்து, கலைஞானம், நான் சொன்னதாக சிவாஜி கணேசனிடம் போய் சொல், உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் தான் உண்டு, அவன் சிவாஜி கணேசன் என்று சொல். யார்? கலையுலக எதிரியாக இருந்த எம்ஜிஆர். காலம் நமது நட்பை பிரித்தாலும் உதட்டால் அல்ல, உள்ளத்தால் பேசும் பேச்சு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இழுத்துச் செல்கிறது ஜீவா.